Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 2 Electrostatic Potential and Capacitance உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 2.9 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, எக்ஸ்பிளைன் வாட் would happen if in the capacitor given in exercise 2.8 a 3 mm thick mica sheet of dielectric constant 6 were inserted between the plates. Subdivision A, while the supply voltage remained connected. Subdivision B, after the supply voltage was disconnected. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் 2.8ல் ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் 3 mm திக் மைக்கா சீட்டை இன்சர்ட் பண்ணால் ரெண்டு கேஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 2.8ல் என்ன கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல எக்ஸசைஸ் 2.8ல் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.8ல் என்னென்ன டேட்டா கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பிளேட் கொடுத்துருந்தாங்க ஏ இஸ் ஈக்குவல் டு 6 × 10⁻³ மீட்டர் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் கொடுத்துருந்தாங்க டி இஸ் ஈக்குவல் டு 3 mm. இதை நம்ம எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். 3 × 10⁻³ மீட்டர். த ஸ்பேஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் இஸ் ஃபில்டு வித் ஏர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஏரோடைய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கப்பா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஏர். இந்த ஏர் எங்கே இருந்துச்சு? ஸ்பேஸ் பிட்வீன் த பிளேட்ஸில் இருந்துச்சு. ஸோ த ஸ்பேஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் இஸ் ஃபில்டு வித் ஏர். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா, we have determined the capacitance and charge on the plate. இது ரெண்டு வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் ஈக்குவல் டு 17.7 × 10⁻12 ஃபேரட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். C இஸ் ஈக்குவல் டு 17.7, இந்த 10⁻12க்கு பதிலாக பிகோ அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 17.7 பிகோ ஃபேரட். இதையும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா C இஸ் ஈக்குவல் டு 18 பிகோ ஃபேரட். இந்த புக் ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். நம்ம ஆன்சரை இந்த மாதிரி அக்யூரேட்டாகவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ போத் ஆர் கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? சார்ஜ் கண்டுபிடிச்சிருந்தோம். Q இஸ் ஈக்குவல் டு 17.7 × 10⁻10 கூலும். ஒன்ஸ் அகேன் இதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, Q இஸ் ஈக்குவல் டு 1.77 × 10⁻9 கூலும். ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா இந்த 10⁻10ங்கிறது 10⁻9 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் டிட்டர்மின்ட் இன் த எக்ஸசைஸ் 2.8. இப்போ த ஸ்பேஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் இஸ் ஃபில்டு வித் ஏருக்கு பதிலாக மைக்காவாக இருந்தால் ரெண்டு கேஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், சார்ஜ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மொதல் கேஸில் சப்ளை வோல்டேஜ் கனெக்டாக இருக்கும்போது C எவ்வளவு, Q எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அந்த சப்ளை வோல்டேஜை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா என்ன சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட் let us find what will happen if the space between the plates is filled with mica and the supply voltage is remained connected. ஸோ ஃபஸ்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when the space is filled with mica and the supply voltage remained connected, what will happen அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கெப்பாசிட்டன்ஸும் சார்ஜும் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ we have to find the value of C and Q. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கெப்பாசிட்டன்ஸ் C is given by C is equal to ε0 கப்பா A/D. இங்கே ε0 அப்படிங்கிறது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், கப்பாங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், A is the area of cross section and D is the space between the plates. ஏயும் டியும் ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் இருக்கும். கேயினுடைய வேல்யூ 6 ஆகும். ε0 இஸ் எ கான்ஸ்டன்ட். ε0 இஸ் ஈக்குவல் டு 8.85 × 10⁻12.
Coulomb square, Newton to the power minus 1 and meter to the power minus 2. Kappa is 6 for mica. Area of cross section is previous exercise la enna value கொடுத்திருந்தாங்கன்னா 6 into 10 to the power minus 3 meter square அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி D உடைய வேல்யூ ஸ்பேஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் இந்த வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 3 mm அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணியிருந்தோம், விச் இஸ் 3 into 10 to the power minus 3 meter. So if we substitute all the values, then C is equal to 8.85 into 10 to the power minus 12 into 6 into 6 into 10 to the power minus 3 divided by 3 into 10 to the power minus 3. So the 10 to the power minus 3 and 10 to the power minus 3 cancel ஆயிரும். 1 3s are 3, 2 3s are 6. இந்த வேல்யூவை நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் except this 6. So if we calculate, then we will get C is equal to 106 into 10 to the power minus 12 அப்படின்னு வரும். Unit of capacitance is farad. இந்த 10 to the power minus 12க்கு பதிலா pico அப்படின்னு போட்டுக்கலாம். Therefore C is equal to 106 picofarad. ஸோ புக் ஆன்சரில் வந்து 108 picofarad அப்படின்னு வந்திருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் கேஸில் சியோடைய வேல்யூவை நம்ம 18 picofarad அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 108 picofarad. therefore இதுவும் ரைட் தான், 108 picofarad அப்படிங்கிறதும் ரைட் தான். ஸோ when the mica is inserted, the capacitance is increasing. So this is C new அப்படின்னு எடுத்துக்குவோம். So new capacitance is equal to 106 picofarad. Since the capacitance is increasing and the supply voltage remained connected, the charge on the plate is also increasing. ஏன்னா Q is equal to C into V. Supply voltage remained connected அப்படின்னு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் Q உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். This is equal to, what is the value of C? Value of C is 106 into 10 to the power minus 12. V is 100. 100 வந்து 10 square அப்படின்னு எழுதிக்கலாம். Therefore Q new is equal to 106 into 10 to the power minus 10 அப்படின்னு வரும். Unit of capacitance is coulomb. This can also be written as Q new is equal to 1.06 into 10 to the power minus 8 coulomb. ஸோ சப்ளை வோல்டேஜ் கனெக்ட் ஆகிருக்கும்போது மைக்காவை இன்சர்ட் பண்ணால் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இஸ் 106 picofarad. அதே மாதிரி சார்ஜ் ஆன் த பிளேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 1.06 into 10 to the power minus 8 coulomb. So capacitance and charge values are increased when mica is inserted and the supply voltage remained connected. Next subdivision la மைக்காவை இன்சர்ட் பண்ணும்போது சப்ளை வோல்டேஜ் டிஸ்கனெக்ட் ஆகியிருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரெண்டாவது கேஸில் சப்ளை வோல்டேஜை டிஸ்கனெக்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ parallel plate capacitor. இப்போ சப்ளை வோல்டேஜை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். What is the charge on the parallel plate capacitor? The charge on the parallel plate capacitor is Q is equal to 17.7 into 10 to the power minus 10 coulomb. So this is the charge on the parallel plate. In the charge remains same if the supply voltage is disconnected. So supply voltage நம்ம disconnect பண்ண உடனே charge on the parallel plate capacitor remains the same. If the space between the plates is filled with mica, so we are going to fill mica in the space. So அந்த parallel plate capacitorல பிளேட்ஸ்க்கு இடையில மைக்காவை நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகும், கெப்பாசிட்டன்ஸினுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ C becomes C new. இந்த வேல்யூவை நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். C new is equal to 106 into 10 to the power minus 12 farad.
So supply disconnect பண்ணா charge remains same and the capacitance becomes 106 into 10 to the power minus 12 farad. So first answer is charge remains same since the supply is disconnected. Number 2, since we are introducing mica, the capacitance is increasing by 106 into 10 to the power minus 12 farad or 106 picofarad. ஸோ மைக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணோம்னா சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் சப்ளையை வந்து ரிமைண்ட் கனெக்டடாக இருந்தால் சார்ஜ் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கேஸில் நம்ம இன்னொரு டேட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, we are going to find what is the potential difference across the parallel plate capacitor. இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 3, we are going to find the potential difference across the parallel plate capacitor. அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, Q is equal to C into V. So V is a potential difference. V is equal to Q by C. What is the value of Q? The value of Q remains the same, which is 17.7 into 10 to the power minus 10, and the value of C is 106 into 10 to the power minus 12. Therefore, if we calculate, we will get V is equal to 16.6 volt அப்படின்னு வரும். ஸோ மைக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா 2 கேஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் கேஸில் மைக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா சியும் சேஞ்ச் ஆகும், கியூவும் சேஞ்ச் ஆகும். வாட் இஸ் த ஃபஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை வோல்டேஜ் ரிமைண்ட் கனெக்டட். செகண்ட் கேஸில் சப்ளை வோல்டேஜை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா சியோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும், ஆனால் சார்ஜ் ரிமைன்ஸ் சேம். அதனால் potential difference across the parallel plate capacitor is now 16.6 volt. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.